வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான காலிஃப்ளவர் சில்லி பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 350 கிராம் காலிஃப்ளவரை நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் காலிஃப்ளவர் துண்டுகளை போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் டவல் விரித்து அது மேலே போட்டோம்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிரும். இது நல்லா ஆறட்டும். பவுலில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 2 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக கலந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வேக வச்சிருந்த காலிஃப்ளவரை போட்டு பிரட்டிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தோம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் வேகட்டும். அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விடணும். இதே மாதிரி ஒரு 2-3 தரம் திருப்பி விடணும். எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். தயவு செஞ்சு இதை சாப்பிட்டு பார்த்துடாதீங்க. அப்புறம் ஒன்று கூட மிஞ்சாது. வெறும் ப்ளைன் பிரியாணி தான் செய்ய முடியும். காலிஃப்ளவர் பிரியாணியை செய்ய முடியாது. பிரியாணி பாத்திரத்தில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் கீறினது, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு 10 செகண்ட் இது எல்லாத்தையும் பிரட்டி விட்டுடலாம். இதோட கொஞ்சமாக நறுக்கின மல்லி புதினா இலை,
ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10-15 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிர் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த கிளாஸில் தான் நான் 1.5 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5ங்கிற கணக்கில் 2.25 டம்ளர் அல்லது 2.5 டம்ளர் ஊற்றினா சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். தண்ணி கொதித்து வந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை பிரியாணி பாத்திரத்தில் போட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு அளவான தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டு, மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ இதை திறந்துடலாம். அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வந்திருக்கிற இந்த ஸ்டேஜில் ஒரு தரம் நல்லா கலந்து விடணும். அதாவது அடி சாப்பாடு மேலே வர்ற மாதிரி கலந்து விடணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். கொஞ்சமாக நறுக்கின மல்லி புதினா இலையை தூவி விட்டுடலாம். இதோடையே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் வச்சிடலாம். காலிஃப்ளவரை மேலே வச்சு லேசாக அழுத்தி விடுங்க, போதும். இந்த மாதிரி அழுத்தி விட்ட பிறகு பாத்திரத்தை மூடிடலாம். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதையும் வச்சு அதையும் மூடி வச்சிடலாம். மிதமான தீயில் 15 நிமிஷம் ஸ்டவ் எரியட்டும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கரண்டியோட கைப்பிடியால் இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உதிரியாக வந்திருக்கிற இந்த காலிஃப்ளவர் சில்லி பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.